அஸ்மத்குருபியோ நமஹ. கைங்கரியம் பற்றி 2 வார்த்தை சொல்லணும்னு பாகவதாரி ஒரு நியமனம். கைங்கரியம்னு என்ன அடியன் சிரவணம் பண்ண வரைக்கும் சொல்கிறேன். கைங்கரியம் அப்படின்னா பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம். நாராயணனே நமக்கே பரிதருவார். அதனால ஸ்ரீயப்பதியான சுமன் நாராயணனுக்கே கைங்கரியம் பண்ணணும். உன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாமாட்சைவும் ஆண்டாள் சொல்றா. அதனால அவனுக்கே ஆட்செய்யணும், அவனுக்கே குற்றவை சின்ன சின்ன கைங்கரியங்களா பண்ணணும் அப்படின்றதான ஒரு ஆண்டாளுடையதான நியமனம். சரி, என்ன கைங்கரியம் எப்படி பண்ணலாம்? பணத்தாலேயா, வாயாலியா, சரீரத்தாலியா, எப்படி பண்ணா உயர்த்தி அப்படின்னா ஆண்டாள் சொல்றா, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி. சரீரத்தால பண்ற கைங்கரியம் உயர்ந்தது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் சரீரத்தால ஏதாவது ஒரு கோவில் இருக்கு, யாரோ அர்ச்சகா இல்லை, பரிச்சாரகா இல்லை, பரிச்சாரகம் பண்றது, கோயிலை பெருக்கிறது, அவளுக்கு வேண்டியதான அந்த உபகரணங்கள், அதாவது புஷ்பமோ பழமோ இல்லை ஒரு ஆசிரமோ மடமோ எங்கேயாவது போகிறோம், அங்கே போய் காய்கறி திருத்துறது, பெருக்கிறது, துடைக்கிறது, கோலம் போட்டு மெழுகிறது, இதெல்லாம் முதல்ல சரீரத்தால் பண்ணுறது ரொம்ப உயர்ந்தது. ஆனால் டைம் இல்லையே யாருக்குமே. சரீரத்தை சக்தி இருக்கணும். வயசாக இருந்தால் அவளால் கைங்கரியம் பண்ண முடியாது. சரீரத்தை சக்தி இருந்து அவளுக்கு நேரமும் இருந்தால் தான் இது பண்ண முடியும். சரி, தூயவுமாய் வந்துடாம் தூமலர் தூவி தொழுது, அது முடியல வாயினால் பாடி, கோயிலில் போய் அருளி செயலோ, ஒரு பிரபந்தமோ, ஒரு தேசிய ஸ்தோத்திரமோ, ஏதாவது ஒரு சகசிரநாமோ ஏதாவது பாராயணம் பண்ணலாமே, அதை பண்ணலாம் வாயினால் பாடி. சரி, அதுவும் முடியல, என்னால் இருந்த இடத்துல எங்கேயும் போக முடியல, எனக்கு தோத்திரமும் வராது, சொல்றதுக்கும் நேரம் இல்லை, எங்கேயாவது போறதுக்கும் முடியல, பல நிர்பந்தங்கள் இருக்குன்னு மனத்தினால் சிந்திக்க. அதனால மனசாலையாவது ஐயோ இந்த மாதிரி கைங்கரியம் நடக்கிறதே நம்மளால போக முடியலையே, இந்த உற்சவம்லாம் நல்லா நடக்குமே அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் அந்த செல்லையோ செல்போன்லையோ இல்லை டிவிலையோ லைவா வருது இல்லையா, அதை பார்க்கலாம். அதை பார்க்கறது ஒரு பாக்கியம். தனத்தால பண்ணலாம். ஏதாவது எங்கேயோ கைங்கரியம் இருக்குது, என்னால் போக முடியாது, வாயால் கைங்கரியம் பண்ண முடியாது, சரீரத்தால் பண்ண முடியாது அப்படின்னா மனசில் நினைச்சுட்டு அவளுக்கு தனத்தை ஆச்சாரியாளுக்கோ இல்லை பாகவதாளுக்கோ ஏதோ ஒரு சபைக்கோ நம்மளால முடிஞ்ச அளவு தனத்தை கொடுத்து நம்ம கைங்கரியம் பண்ணலாம். பல விதமான கைங்கரியங்கள். உயர்ந்த கைங்கரியம் அப்படின்னா சரீரத்தாலே பிசிக்கல் பிரசன்ஸ் இல்லையா, ரொம்ப அவசியம். முடிஞ்ச வரைக்கும் அது பண்ணணும். அது ரிட்டையர்மெண்ட் ஆனப்புறம் பண்ண யாரால முடியுமோ அவள் சமயத்தை ஒதுக்குறது ரொம்ப முக்கியம். அது கொடுத்தா பெரிய உபகாரம். இன்னைக்கு பல கோவில்கள்ல பரிச்சாரகாலில் அர்ச்சகாலாம் கஷ்டப்பட்டு இருக்கா. அதனால நம்மளால முடிஞ்ச உதவிய ஒரு திருமஞ்சனமோ இல்லை அங்கே ஏதோ பாத்திர சுத்தியோ ஏதோ முடியுமோ அதை பண்ணலாம். அவளுக்கு எடுத்து கொடுத்து, இது பெரிய கைங்கரியம். இதுக்கு ஆள் இல்லாமல் போயிட்டா. அதனால அவசியம் எல்லாரும் அவள் குழந்தைகளை இந்த மாதிரி வழியில கொண்டு வந்து அவளாரும் முடிஞ்ச கைங்கரியம் பண்ண வைக்கணும். இப்போது பண்ணாதான் பின்னால ஒரு ருச்சி ஏற்பட்டு ரிட்டையர் ஆனப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சந்நிதிக்கோ இல்லை ஆசிரமங்களுக்கோ மடத்துக்கோ அங்கே போய் அவளை ஆச்சாரியாளுக்கு கைங்கரியம் பண்ண முடியும். இதுதான் நமக்கு ஸ்வரூபம். அதனால் இந்த கைங்கரியம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டு லோகா சமஸ்தா சுகினோ பவந்து தாசன் அடி.